Hello friends, welcome back to Business Mind Rolf and today's video வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு which means Monday வந்து பாத்தீங்கன்னா NIFTY and Bank Nifty levels எப்படி இருக்கும் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். Before going to video, please subscribe my channel, like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க, அந்த bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. and வந்து இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படினா என்னோட accuracy level என்ன அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So before going to this video, அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க and வந்து come with this video. So வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா which means Monday எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து bullish-ஆ எக்ஸ்பெக்ட் பண்றேன். So இந்த லைனை பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். So இந்த லைன் இந்த black color லைன் பாத்தீங்களா? ஸோ இது வந்து அழகாக ஸோ லாங் டேர்மை வச்சு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லாங் டேர்ம் வச்சு பார்த்து காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஐஏவே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,350 சம்திங் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 450 வந்துருச்சு. ஸோ புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ் தான். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து புல்லிஷாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ். while coming to பேங்க் நிஃப்டி வர்றப்போ பேங்க் நிஃப்டி ஸோ நிஃப்டி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் கன்ஃபார்மாக பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லைனை பாருங்கள். ஸோ இந்த லைன் வந்து இன்னுமே அழகாக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டச் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ இது எங்கே டச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டிங் நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப் டு 36,000 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் இதுதான். அண்ட் இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி வந்து 27th மே எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 660 crore வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி நிஃப்டியோட இது பார்த்திங்கன்னா 27 கம்பெனிஸ் வந்து புல்லிஷாகவும் 23 கம்பெனிஸ் வந்து பியரிஷாகவும் இருந்தது. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர். ஸோ தீபக் ஃபெர்டிலைசர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஸோ Q1 ரிசல்ட் காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா 113 crore விசஸ் 22 crore YOY. லாஸ்ட் இயர் வந்து 22 crore, இந்த இயர் 113 crore கிடையாது. ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் ஃபார் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்மார்ட் பேஸ் ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 crore விசஸ் 14.7 crore. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா போன இதை விட 50% கம்மியாக கட்டியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் சைன் தான் ப்ராபப்ளி. அண்ட் ஐபிசிஏ லெபார்ட்டரிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட்டு. ஸோ 161 crore இந்த குவார்ட்டரும். அதுவே இந்த குவார்ட்டர் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 86 crore காட்டியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ராஃபிட். நல்ல பாசிட்டிவ் சைன் ஃபார் ஐபிசிஏ லெபார்ட்டரிஸ். அண்ட் 3M இந்தியா. ஸோ 3M இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டரல் ரிசல்ட் 70 crore இந்த வருஷமும். லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 60 crore காட்டியிருந்தாங்க. ஸோ நியர்லி ஒரு 20% வந்து இன்க்ரிமெண்ட்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் வந்து நெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா 40 crore விசஸ் 53 crore. ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்கேன்ஸில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்னா அதானி டிரான்ஸ்மிஷன், அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், SBI Cards and Payment Service, Cholamandalam Investment Finance Company. அண்ட் வந்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், MPHASIS, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், GAIL. ஸோ இதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வாலடைலியாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து டிப்பை யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.